மக்களே, நேற்றைய நாளிலே நாம் வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடினோம். நாம் அனைவரும் அன்னை மரியாளின் அன்பு குழந்தைகள். துன்பங்கள் துயரங்களின் வழியாகத்தான் இந்த உலகம் மீட்படைய முடியும். துன்பங்களினின்று நம்மால் வெற்றி பெறுவதென்பது எட்டாக்கனியே. தோல்வி துன்பங்கள் அனைத்தும் வெற்றியின் படிக்கட்டுகளே. அவை வீழ்ச்சியல்ல, மாறாக வளர்ச்சியே. உலகப் போர்களின் போது பலர் துன்பங்களுக்கு மத்தியில் அன்னையை புகழ்ந்து பாடி வணக்கம் செலுத்தினர். துன்பத்தில் இருந்தவர்களுக்கு துணையாக நின்று பலரின் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்தவர் நம் அன்னை. வியாகுல அன்னை விழாவானது கிறிஸ்துவுக்கு பின் 1668 தோன்றியது. கிறிஸ்துவுக்கு பின் 1814 திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் நாடு கடத்தப்பட்டு மிக மிக துன்புறுத்தப்பட்டார். இறுதியாக மரியாளினுடைய மன்றாட்டினால் இவருக்கு விடுதலை கிடைத்தது. இவர் உரோமை நகர் வந்தடைந்தவுடன் நன்றி அடைதலாக இவ்விழாவானது அகில உலக திருச்சபையாலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அன்றிலிருந்து இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. பல நூற்றாண்டு காலமாக விசுவாசிகள், குறிப்பாக புனிதர்கள், மீட்பரின் திருப்பாடுகளை பற்றியும் மரியன்னை சிலுவையடியில் நிலை குலைந்து நின்றபோது அவருடைய துன்பத்தை துன்பவாள் ஊடுருவி பாய்ந்தது என்பதையும் நினைத்து உருகி வந்துள்ளனர். நம்மை மீட்கும் பணியில் மரியாள் இயேசுவுடன் ஒத்துழைத்தாள். இவள் சிலுவையடியில் நிற்கையில் துயரவாள் அவரது உள்ளத்தில் ஊடுருவியது. இறை இயேசுவை நசரேத்தூரில் வளர்த்து ஆளாக்கி பலியாகப்படுவதற்கு தயாரித்தார். இப்போது சிலுவை அடியில் நின்று நமக்காக அவரையே ஒப்புக் கொடுக்கின்றார். மரியாளின் துயரங்கள் தான் துணியாக இருந்தது. அவர் சந்தித்த வேதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவேதான் தாய் திருச்சபை மரியாளின் துயரங்களை 7ஆக பிரிக்கின்றது. முதலாவது சிமியோனின் இறைவாக்கு. ஆண்டவரை கையில் ஏந்தியவராய் ஒரு வாள் உன் உள்ளத்தை ஊடுருவும் என்று மரியாளுக்கு தூதுரைக்கப்பட்டது. மகிழ்ச்சியான வேளையில் துயரமான செய்தி மரியாளின் காதில் திரும்ப திரும்ப ஒலித்தது. எப்படியெல்லாமோ தன் மகனை உருவாக்க வேண்டுமென்று இருந்தவருக்கு இடி விழுந்தது போலாகியது. ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். 2வது எகிப்துக்கு ஓடியது. ஏரோது அரசனால் ஆபத்து என்று வானதூதர் வழியாக அறிவிக்கப்பட்ட போது 300 மைல்களுக்கு அப்பாலுள்ள பெத்லெகேமிலிருந்து எகிப்துக்கு செல்லுகின்றார். 3வதாக காணாமல் போன இயேசுவை 3 நாட்களாக தேடியது. ஆசையாக வளர்த்த மகன் காணாமல் போன போது உள்ளம் உடைந்து வேதனையுற்றார். 4வது கல்வாரிக்கு சிலுவை சுமந்து கொண்டு போன இயேசுவை வழியில் சந்தித்தது. 33 வயதே ஆன இளைஞன் உடலிலே இரத்தத்தையே ஆடையாய் அணிந்து தலை முதல் பாதம் வரை அடித்தளம்புகள், காயங்கள், செந்நீர் துளிகள், வடுக்கள், தோள்களிலே சிலுவை. இந்த கோலத்தில் மகனை பார்த்த மரியாள் வியாகுலம் அடைகின்றாள். 5வது மரியாள் சிலுவை அடியிலே நின்றது. தனது கண்முன்னே அநியாயமாக, கொடூரமாக, ஒன்றுமே அறிந்திராத தனது மகனை குற்றவாளியாக்கி 3 ஆணிகளால் அடித்து ஆடைகள் களைந்து நிர்வாணமாக தொங்கவிடப்பட்டிருப்பதை பார்த்த மரியாளின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். 6வது இயேசுவை சிலுவையினின்று இறக்கி மடியில் வைத்தது. அன்பு மகனை பாலூட்டி தாலாட்டி வளர்த்த மகனை இறந்த உடலமாக தனது மடியில் வளர்த்திய வேளை எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள். இறுதியாக இயேசுவை அடக்கம் செய்தது. பல பேருக்கு வாழ்வு தந்த இயேசு, பலரை உயிர்ப்பித்த இயேசு உயிரற்ற உடலாய் அடக்கம் பண்ணப்படுகின்றார். அடக்க வேளையில் துன்பம் என்பது அனுபவித்தவர்களுக்குத்தான் புரியும். நாமும் எமது வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். துன்பமும் துயரமும் நம்மை வாட்டும் போது இறைமகன் இயேசுவின் துன்ப பாதையையும்
மரியாளின் துன்பத்தையும் சற்று சிந்தித்து பார்த்தால் நமது துன்பங்களை அவர்களின் துன்பங்களோடு ஒப்பிடும் போது ஒன்றுமில்லையே என்றுதான் நாம் சொல்ல முடியும். அன்னை மரியாள் இப்படி பல துன்பங்களுக்கு மத்தியிலும் இறை விருப்பத்துக்காக இறை மகிமைக்காக ஏற்று வாழ்ந்தாரோ நாமும் நமக்கு வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்வோம்.